ஆத்ம நமஸ்தே டு ஆல். இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் பர்சனுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் நபரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மூன்றாம் நபருடைய தற்போதைய நிலை வந்து இப்போ எப்படி இருக்குது, மூன்றாம் நபர் உங்கள் நபரை விட்டு பிரிஞ்சிட்டாங்களா, இல்லை அவங்க எப்போ பிரிய போகிறாங்க, அவங்களுக்குள்ளாடி வந்து மோதல் வந்து பிரியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து உருவாகுமா, அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக உங்கள் பர்சனை மனசில் நினச்சிட்டு கமாண்டில் 333 டைப் பண்ணுங்கள். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிருவீங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு லுக்காக இருந்திருக்க மாட்டாங்க, ஒரு அட்ராக்ஷன் வந்து தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் அந்த தேர்ட் பர்சனை பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வந்து அழகாக அவங்க வந்து மாற்றிருக்காங்க. இப்போ நல்ல காசு பார்க்குறாங்க, இவங்க கிட்ட நல்ல காசு இருக்கும். இப்போ ரீசெண்டாக இவங்களுடைய பொருளாதார வளர்ச்சின்னு பார்க்குறப்ப நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. உங்கள் நபரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே அந்த மூன்றாம் நபர் தான். மூன்றாம் நபர் வந்து உங்கள் பர்சனை கண்ட்ரோல் பண்ணுறனால தான் இந்த காதல் வந்து உங்கள் நபருக்கு வந்து பெருசாக புரிய மாட்டேங்குது, உங்கள் மேலே வச்ச அன்பு வந்து பெருசாக புரிய மாட்டேங்குது. தேர்ட் பர்சன் வந்து எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த காதல் வந்து உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா? இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நோ கான்டாக்டில் இருக்கலாம், ரெண்டு பேருக்கு இடையில் வந்து எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இல்லாமல் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து தோணுது என்ன மறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் நபர் வந்து உங்களை மறக்கலை, அவங்க மனசில் அந்த காதல் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங் காட்டின அந்த அன்பிற்கும் இப்போ காட்டக்கூடிய அன்பிற்கும் வந்து நிறைய வேறுபாடுகள் வந்து இருக்குது. அந்த மூன்றாம் நபர்னால தான்